அந்த மனிதருக்கு தெரிந்தது ஏழை எளிய மக்களினுடைய பசியை பிணியை போக்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்தது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்றால் அவன் பசியாறி இருக்க வேண்டுமே, பசியாராமல் எப்படி படிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி நிறைய கட்சிகள் வருகிறது இல்லைங்களா? நான் ஒரு கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்திலே முன்வைத்துக் கொண்டே வருகிறேன். இன்றைக்கும் பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்? சார் எப்படி ஒரு ஆட்சியை கொடுப்பீங்க? அவர் சொன்னார், நாங்கள் வந்தால் எம்ஜிஆரின் ஆட்சியை கொடுப்போம். சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். அவரை பார்க்கிறோம். எங்கள் பேருந்தா அவர் பேருந்தா என்றே தெரியவில்லை. முழுக்க முழுக்க எங்கள் தலைவரைத்தான் வைத்திருக்கிறார். அங்கே புரட்சி தலைவரினுடைய படம் இருக்கிறது, அண்ணாவின் படம் இருக்கிறது. இன்னும் பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள். அவர்களை கேட்டால் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், இதைத்தான் சொல்லுகிறார். மறந்தாவது யாராவது ஒருவர் கருணாநிதியின் ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னதுண்டா? சொன்னால் கட்சி நடத்த முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு கருணாநிதி போதுமடா இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கும் என்று. எனவே கருணாநிதியின் மகன் கூட நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்லவே மாட்டார், சொல்லவே முடியாது, சொன்னதும் இல்லை. ஆனால் நாம் நெஞ்சுயர்த்தி சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புரட்சி தமிழரினுடைய தலைமையிலே புரட்சி தலைவரின் ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தருவோம் என்று. ஏன்? நல்லாட்சி கொடுத்தவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் இந்த நாட்டிற்கே முதலமைச்சராக மாறிய போதும் அந்த மனிதருக்கு தெரிந்தது ஏழை எளிய மக்களினுடைய பசியை பிணியை போக்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்தது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்றால் அவன் பசியாறி இருக்க வேண்டுமே, பசியாராமல் எப்படி படிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி இதில் சிந்தித்து பார்க்க முடியாத நிலையில் சத்துணவு திட்டம் என்கிற திட்டத்தை அந்த தலைவன் இந்த மண்ணிலே கொண்டு வந்தான்.